எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மண் வாசனை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கசகசாவுடைய நன்மைகள் பார்க்க போகிறோம். இப்போ கசகசாவில் பார்த்திங்கன்னா நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. அது கசகசா என்னென்ன நோய்க்கு தீர்வு தருதுன்னு பார்ப்போம். தூக்கமின்மை, சரியாக நைட்டில் தூக்கம் வராதவங்களாம் கசகசாவை எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்சு அரைச்சி அந்த பேஸ்ட்டை சுடு பாலில் போட்டு கலக்கி குடிச்சிங்கன்னா நல்லா தூக்கம் வரும். பால் பிடிக்காதவங்க மாதுளம்பழம் ஜூஸில் கலந்து கூட குடிச்சிக்கலாம். ஏன்னா பெண்களுக்கு இது ரொம்ப அதிக நன்மை தருகிறது. இந்த மாதவிடாய் காலங்களில் ஏற்படுகிற வயிற்று வலிக்கு இது பெரிய தீர்வாக இருக்குது. பெண்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கு கசகசா அதிக உதவி செய்கிறது. கால்சியம் சத்து கம்மியாக இருக்கிறவங்களாம் இந்த கசகசாவை ரெகுலராக எடுத்துக்கலாம். இதில் எலும்புக்கு வலுவூட்டுற கால்சியம், காப்பர்லாம் நிறையா இருக்கிறதால எலும்பு நல்லா பலமாகுது. எலும்பு சுற்றி இருக்கிற திசுக்கள் எல்லாம் இது நல்லா பலப்படுத்துது. அடுத்து பார்த்திங்கன்னா இது நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கிற ரெட் செல்ஸை அதிகப்படுத்துது. நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்க கசகசா எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல தீர்வாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் அதிகப்படியான புரதச்சத்துக்கள், இரும்பு, காப்பர், அப்புறம் கால்சியம்லாம் இருக்கிறதால நமக்கு மெமரி பவர் ஜாஸ்தி பண்ணுது. இதை நம்ம ஃபேஸ் பேக்காக நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல ஏற்படுகின்ற கரும்புள்ளிகள், டல்னஸ் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இவ்வளோ நன்மை இருக்கிற கசகசாவில் இன்றைக்கி நம்ம எப்படி அல்வா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்வீட்ஸில் அப்புறம் குருமாலாம் செய்யும்போது அதில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போல்லாம் நம்ம யாரும் பெரும்பாலும் அது யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி அல்வா மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 1 மந்த் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் ஆகாது. இன்றைக்கி வாங்க நான் உங்களுக்கு அல்வா எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இன்றைக்கி நமக்கு கசகசால அல்வா செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். ஒரு கப் கசகசா, 1 கப் சர்க்கரை, 1 கப் மில்க் மேடு. நான் இதில் பால் சேர்க்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் வச்சுருந்து சாப்பிட்ணுன்னா பால் சேர்த்தோன்னா நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் நம்ம மில்க் மேடு ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். 25 கிராம் பாதாம் தண்ணியில் போட்டு ஊற வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். வாங்க நான் எப்படி பண்ணலான்னு காட்டுறேன். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம கசகசாவை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ போட்டுக்கலாம். இப்போ எதுக்கு கசகசா வறுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ரா ஸ்மெல் போகிறதுக்காகவும் சீக்கிரமாக ஊறுறதுக்காகவும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது லைட்டாக பொரிய ஆரம்பித்தோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்துட்டோம். இது தண்ணியில் போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இப்போ நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சு கசகசா, பாதாம் 2த்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். கடாய் காஞ்ச உடனே 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா சுண்டற வரல இதை நம்ம காய்ச்சிக்கணும். இதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரலும் இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதேமாரி தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா திரண்டு வர டைமில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சோடனே நம்ம மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம்.
இது இப்போ நல்லா கெட்டியாகிற வரலும் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அப்பப்போ கிண்டி விடுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி நல்லா திரண்டு வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ அல்வா ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எனக்கு வந்து ஸ்வீட் ஜாஸ்தியாக இருந்தால் நான் சாப்பிடுவேன். உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும்னா மில்க் மேடோடைய அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது. டெய்லி நைட்டு தூங்கும்போது இல்லைனா மதியம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ இந்த அல்வா சாப்பிட்டுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். பாய்.